அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கிறது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சி. பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களில் எங்களோட சார்பாகவும் புதியுகம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வரும். நான் என்னோட சார்பாகவும் தனியாக நான் ஒரு சின்ன வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் நம்மளுடைய தமிழர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். ஆனால் அந்த பொங்கல் திருநாள்லாம் இருக்கட்டும், பொதுவாக தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா புது படங்கள், புது பேட்டிகள், புது விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொங்கல் எப்படி பழமையில் கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டோம் இல்லையா? மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம திருப்பி அதை பாத்தீங்கன்னா ரீவாம் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காக, சுவாரஸ்யமா சொல்றதுக்காக கவிஞர் அறிவுமதி அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். சார், தொடக்கத்துல நீங்க சொல்லுங்க, 2016 இந்த வருடத்தோட தொடக்கமும் பொங்கல் திருநாளும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? எனக்கு அமைந்திருக்கிறது என்பதை விட மழை, அதை நகரத்தை சார்ந்தவர்கள் வெறுக்கிற மழையாக அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் மழையை என்றைக்கும் விரும்புகிற ஒரு புஞ்சைக்காட்டு பிள்ளையாகத்தான் நான் இந்த பொங்கலை எதிர்கொள்கிறேன். மழையை மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சொன்னவர்கள் தமிழர்கள். அந்த தளத்திலும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சொன்ன அந்த தளத்திலும் இந்த பொங்கலை நான் என்னுடைய இளைய நாட்களில் எப்படி வரவேற்றேனோ அப்படித்தான் இந்த 2016 நான் வரவேற்க காத்திருக்கிறேன். பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள்னு சொல்லுங்க. பொங்கல் திருநாள், அந்த திருநாள் அப்படிங்கிறதுக்கு என்னையா, அந்த என்னையா முக்கியத்துவம் அதுக்கு, அந்த வார்த்தைக்கு? அதாவது தமிழர்கள் எப்பொழுதுமே நன்றிக்குரியவர்கள். அவருடைய வழிபாடு, கடவுள் வழிபாடு கூட நன்றிக்குரியது தான். ஒரு கடவுளை கும்பிட்டு எனக்கு தேர்வில் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்கிற தன்மை தமிழர்களுடைய பண்பாட்டில் இல்லை. புறநானூற்றில் ஒரு பாடலில் முல்லை குருந்தம் போன்ற 4 பூக்களை தவிர எங்களுக்கு சிறந்த பூக்கள் இல்லை, வரகு கொள்ளு போன்ற 4 சிறுதானியங்களை தவிர வேறு தானியங்கள் எங்களுக்கு சிறந்த தானியங்கள் இல்லை, பாணன் பறையன் கடம்பன் துடியன் என்ற 4 குடிகளை தவிர வேறு சிறந்த குடிகள் எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிற அந்த புலவன் கடைசியாக சொல்லுகிறான், யானையின் மீது வருகிற எதிரியை ஒரு அங்குலம் கூட தன்னுடைய நாட்டின் எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி போரிடுகிற அந்த போர்க்களத்தில் யானையையும் கொன்று, யானையின் மீது இருக்கிற எதிரியையும் கொன்று அந்த போரிலே இறந்துபடுகிறானே மார்பில் காயம்பட்டு, அந்த மாவீரனை புதைத்த இடத்தில் நடுகிற நடுகல்லை வழிபடுகிற வழிபாட்டு மரபை தவிர வேறு நெல் போட்டு வழிபடுகிற எந்த வழிபாட்டு மரபும் தெய்வமும் எங்களுக்கு இல்லை, நெல்லுகுத்து வழிபடும் கடவுளும் இலவே என்று சொல்லுகிறான் சங்க இலக்கியத்தில். அப்படியென்றால் அந்த நடுகல்லை நாம் ஏன் கும்பிடுகிறோம் என்றால், எங்கள் நாட்டை காக்க, எங்கள் ஊரை காக்க, எங்களுக்கு வந்த இடையூறுகளை காக்க, எங்களுக்காக இறந்த மாவீரனே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுகிற, நன்றி செய்கிற அந்த மனோபாவம்தான் நம்முடைய வழிபாட்டு மரபும். அந்த தளத்தில்தான் இந்த பொங்கல் விழா என்ற இந்த தளமும் கூட தமிழருடைய நன்றி உணர்வை உலகுக்கு காட்டுகிற விழா இது. ஏனென்றால் நாம் மலைகளில் வாழ்ந்தோம், மலைக்காடுகளில் வாழ்ந்தோம். அந்த காலத்தில் நாம் மிருகங்களை வேட்டையாடி அந்த உணவுகளை உட்கொண்டு வாழ்ந்தோம். அதற்கடுத்து மெல்ல மலையை விட்டு இறங்குகிறோம். இறங்குகிற போது ஆறும் இறங்குகிறது. அதற்குள்ளாக காடுகளில் வாழ்ந்த மாடுகளை, ஆடுகளை தங்களோடு வளர்க்க பழகிய அந்த மனிதர்கள் அங்கே முல்லை நில வாழ்க்கைக்கு சம்மதப்படுகிறார்கள். எனவே அந்த மேய்ச்சல் நில வாழ்க்கையிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழகே தோன்றுகிறது. மலையிலே இருக்கிற போது நமக்கு இசைக்கருவி பறையாக இருக்கிறது. ஆனால் முல்லை நிலத்திலே வருகிற போது அது புல்லாங்குழலாக ஒரு மெல்லிய இசைக்கருவியோடு அது நமக்கு ஒரு வாழ்க்கையின் அழகை கொண்டு வந்து தருகிறது. அந்த தளத்தில்தான் நமக்கு முதல் என்னுடைய இளைய நாட்களில் நான் பொங்கலை கொண்டாடிய அந்த நாளையும் கூட நான் நினைத்து பார்க்கிற போது சங்க இலக்கிய வாழ்க்கைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வேறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த தளத்தில் எங்களுடைய அந்த போகி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அதை கிட்டத்தட்ட போக்கி என்று தான் சொல்ல வேண்டும். எதை போக்கி என்று சிந்தித்தால், வேளாண்மை வாழ்க்கையில் வாழ்ந்த நாம், மேய்ச்சல் நில வாழ்க்கையை வாழ்ந்த நாம், அதிலே பயன்படுத்திய ஓராண்டில் நான் பயன்படுத்துகிற முறம், கூடை, தொடப்பம், பாய் இவையெல்லாம் அங்கே வீணாகி
அது மறுபடியும் மறுசுழற்சிக்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு கெட்டு போய்விடும். எனவே அதை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது. எனவே புதிய கூடை, புதிய முறம், புதிய உழவு கருவிகள், இப்படி புதிய பொருள்களை ஏற்படுத்தி கொண்டு, வீடுகளும் கூட அப்படித்தான். எங்களுடைய ஊர்களில் ஒரு வீடு 2 வீடு கல்வீடாக இருக்குமே தவிர மற்றைய வீடுகள் எல்லாம் குடிசைகள் என்று சொல்லுகிற கூரை வீடுகளாகத்தான் இருக்கும். ஆனால் கூரை வீடுகள் என்பவை இழிவானவை என்று இன்றைய மனோபாவத்தில் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அவைதான் இயற்கையின் அழகோடு விழல் போட்டு, கம்பு தட்டை போட்டு, அல்லது வைக்கோல் போட்டு, அல்லது வரகு வைக்கோல் போட்டு எங்களுடைய கூரைகள் இருக்கும். அது ஒரு ஆண்டுக்கு வரும். உடனே அதை எடுத்துவிட்டு மறுபடியும் புது சுழற்சி. எனவே போகி பண்டிகை என்பது பயன்படுத்த முடியாத அளவிற்கு கெட்டுப்போன பொருள்களெல்லாம் போட்டு கொளுத்தி அவற்றை எருவாக்கி கொண்டு புதிய பொருள்களை பயன்படுத்த தொடங்குகிற நாளாகத்தான் நாங்கள் போக்கி என்கின்ற அந்த போகி நாளை நாங்கள் தொடங்கினோம். அன்றைக்கு கூட நாங்கள் என்ன செய்வோம் என்றால், போகிக்கு முதல் நாள் வேப்ப மரத்தில் ஏறி வேப்பம் அந்த தழைகளை பறித்து வந்து ஒவ்வொரு வீட்டிலும் வைத்திருப்போம். விடியற்காலை 4 மணிக்கு நாங்கள் ஓடிப்போய் ஒவ்வொரு வயலின் மூலையிலும் அந்த கொத்துகளை வைத்துவிட்டு, வேப்பங்கொத்துகளை வைத்துவிட்டு, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று முதலில் எங்களுடைய வயல் மண்ணுக்கு, அந்த அம்மாவுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்திவிட்டு வருவோம். அதற்கு அடுத்த நாள்தான் பொங்கல். அன்றைக்கு நாங்கள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இளங்கோ சொன்னானே, அந்த தளத்தில் உலகத்திலேயே ஞாயிறை, சூரியனை முதல் மழைத்துளியாக பார்த்தவன் தமிழன்தான். இன்றைக்கு அடிக்கிற வெயிலை பார்த்தா மழை வரும் போல இருக்க என்று சொல்லுகிற பழக்கம் இன்றைக்கும் நம்மிடம் இருக்கிறது. அப்படி அதிக வெப்பம்தான் முதல் மழையாக மாறும் என்ற அந்த அறிவு, சூரியனையே முதல் மழையாக பார்த்த அந்த வேளாண்மை நுட்ப அறிவிலிருந்து தான் அந்த சூரியனுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற இயற்கை பண்பாட்டின் முதல் அழகு அந்த பொங்கல், ஞாயிறு போற்றுதும் என்பது. மாடு என்பதும் உழவனுக்கு நண்பன், மண்புழுவும் உழவனுக்கு நண்பன்தான், எறும்பும் உழவனுக்கு நண்பன்தான், குருவிகளும் உழவனுக்கு நண்பன்தான். அந்த தளத்தில் மாடுகள் மலை மாடுகளாக, காட்டு மாடுகளாக, மலைகளில் வாழ்ந்த அந்த மாடுகளை அவன் வேளாண்மைக்கு பயன்படுத்த, அவை தங்களோடு வாழ பழகிய உயிராக அதை வருடி கொடுத்து, தடவி கொடுத்து, அதற்கு பெயர் வைத்து, அதை அன்போடு தன்னுடைய வேளாண்மை வாழ்க்கைக்கு பயன்படுத்திய அந்த சூழலில், எங்கள் வேளாண்மை வாழ்க்கைக்கு பயன்பட்ட நண்பனே, உனக்கு நன்றி சொல்லுகிறோமடா என்றுதான் குளிப்பாட்டி அதை அழகு செய்து அதற்கு வணக்கம் செய்தல். அதை போலவே கன்றுகளுக்கு தர வேண்டிய பாலை நமக்கும் கொடுத்து நமக்கு ஒரு உயிர்ப்பை ஊட்டிய அந்த பசுமாடுகளுக்கும் எங்களுடைய தோழிகளே என்று நாம் வணக்கம் செய்கிற நாள் தான் மாட்டுப் பொங்கல் நாள். அதற்கடுத்து கன்று பொங்கல் என்று சொல்லுவோம், காணும் பொங்கல் என்று சொல்லுவோம். அந்த நாள்தான் தமிழர்களுடைய ஒவ்வொரு பெண்ணுடைய கூந்தலிலும் கூடை கூடையாக பூ வைத்து பார்க்கிற அழகிய நாள் அது. அதை போலவே அவர்கள் ஆடுகிற அந்த கலை விளையாட்டுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. கும்மி ஆடுவார்கள், கோலாட்டம் அடிப்பார்கள், ஆறாள் பாரி, எட்டாள் பாரி, சடுகுடு என ஆண்களும் பெண்களுமாக தங்களுக்குள்ளாக இளைய நாட்களில் இருந்து தாங்கள் வளர்த்து கொண்ட அந்த நாட்டுப்புற கலை இலக்கிய விளையாட்டுகளை எல்லாம் குவித்து அந்த ஊரையே தமிழ்மயப்படுத்துகிற நாள்தான் அந்த காணும் பொங்கல், கன்று பொங்கல் என்று சொல்லுவது. கன்று பொங்கல் என்று எடுத்துக்கொண்டால் நாளை வளர்ந்து எங்கள் வேளாண்மை வாழ்க்கைக்கு பயன்பட இருக்கிற எங்களுடைய கன்று தம்பிகளே, தங்கைகளே, உங்களுக்கும் எங்கள் வணக்கங்கள் என்று அந்த நாளைக்கு பயன்படுவதற்கு முன்னதாகவே அவர்களையும் நட்பாக்கி கொள்கிற அந்த நன்றி செலுத்துகிற நாள். அதை போலவே சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, அனைத்து உறவுகளையும் ஒன்று கூட்டி நாம் தமிழர்களாக செழித்து சிறக்க நம்மை ஒன்றிணைக்கிற ஒரு கலை நாள், விளையாட்டு நாள், நம்முடைய கரிநாள் என்று சொல்கிற அந்த காணும் பொங்கல் நாள். ஆனால் இன்றைக்கு வெறும் திரைப்படம் பார்க்கிற நாளாக மட்டுமே அது மாறிப்போய் இருக்கிறது. என்னுடைய நாட்டுப்புறத்தை சார்ந்த கலை விளையாட்டுகள் எல்லாம் போய் இன்றைக்கு மட்டைப்பந்து விளையாடுகிற தமிழர்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் மாற்றியிருக்கிறோம். இன்றைக்கு 50-60 மாடுகளை வைத்திருந்த என்னுடைய குடும்பத்தில் இன்றைக்கு மாட்டு பொங்கலுக்கு ஒரு மாடு இல்லாத ஒரு குடும்பமாகத்தான் என்னுடைய வேளாண்மை வாழ்க்கை இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் கூட நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொன்னது போலத்தான் அன்றைக்கு வேளாண்மை வாழ்க்கையை சார்ந்தவர்கள் தங்களுக்கு உதவியவர்களுக்கு நன்றி செலுத்துகிற விழாவாக அந்த பொங்கல் விழா இருந்தது. இன்றைக்கு நகரம் சார்ந்து நாம் வந்துவிட்டோம். ஊர்களிலிருந்து, சேரிகளிலிருந்து நாம் பல்வேறு வகையான கல்வியில் முன்னேறி பல்வேறு வகையான பணிச்சூழல்களில் நாம் இடம்பெயர்ந்து வந்துவிட்டோம். என்றாலும் கூட
அந்த வேளாண்மை வாழ்க்கை என்ற அந்த வாழ்க்கைக்கு இந்த பொங்கல் திருநாட்களில் கிடைக்கிற விடுமுறை நாட்களில் தான் நம் குழந்தைகளை அழைத்து கொண்டு போய், மகனே இந்த ஊரில் தானடா நான் பிறந்தேன், இந்த இடத்தில் தானடா தாத்தா எனக்கு இது கொடுத்தார், இந்த வயலில் தானடா நான் கரும்பு ஒடித்து தின்றேன், கேழ்வரகு நிமிட்டி தின்றேன் என்று அந்த சொல்லி சொல்லி சொல்லி, இது வேப்ப மரம், இது ஏரி, இது குளம் என்று சொல்லுகிற அந்த ஊர் சார்ந்த அந்த வாழ்வியல் அழகுகளை, தமிழுடைய இயற்கை சார்ந்த வாழ்வியல் அழகுகளை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டு அந்த அடையாளத்தை, இன அடையாளத்தை அந்த குழந்தைகளுக்குள்ளாக அந்த மீட்டெடுக்கிற ஒரு வாழ்வியல் சூழல் நாட்களாகத்தான் இந்த பொங்கல் நாட்கள் நமக்கு இருக்கின்றன. அதை போலவே இவர்கள் தானடா விவசாயிகள், நாம் இன்றைக்கு அள்ளி திங்கிற ஒவ்வொரு சோறும் இவர்கள் உழைத்த உழைப்பில் வியர்வையில் நமக்கு கிடைத்தது என்று அந்த வேளாண்மை மனிதர்களையும் நாம் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வருகிற நாட்களாகத்தான் இந்த பொங்கல் நாள் இன்றைய பொங்கல் விழாவில் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இதையும் முழுமையாக நாம் திரைப்படம் பார்க்கவும் தொலைக்காட்சியில் நாம் நம்முடைய நேரத்தை ஒதுக்குவுமாக மாற்றிக்கொள்கிற சூழலாக இன்றைக்கு நகரச் சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் அந்த நகர வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் ஊர்களுக்கு போக முடியாத வண்ணம் நம்முடைய விடுமுறை நாட்கள் கூட திருடப்படுகின்றன என்ற சூழலையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவற்றையெல்லாம் மீறி எப்படியும் நீங்கள் பார்க்கலாம், 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு மேல் சென்னை வெறிச்சோடி கிடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய பிறந்த மண்ணுக்கு போய் தன்னுடைய தமிழ் அடையாளத்தை மீட்டெடுக்கின்ற அந்த நாளாக அந்த அழகை அவன் தன் கண்களால் அள்ளி பருக தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாட்கள் அமைகின்றன. நம்மளுடைய தமிழர் பண்பாடாகட்டும், நம்மளுடைய மொழியாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுற்றுச்சூழலோடு எப்படி இயைந்து வாழுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டே வந்துட்டாங்க இல்லையா? ஆனால் அதெல்லாம் ஒரு கடினமான விஷயமா பார்க்காம அப்போ செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இல்லாமல் அது ரொம்ப ஈஸி தான், இப்போ கூட திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான தாட்டோட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் ஐயா கிட்ட ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை ஏன் வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவர் நிகழ்ச்சியை பொங்கல் திருநாளில் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்கள் அன்பு நண்பர்களான வருணன், சௌமியா கூட. அண்ட் வந்து நீங்கள் கடைசியாக சொன்ன இந்த கன்று பொங்கல் பற்றி வந்து நான் இன்றைக்கி தான் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்றத வந்து நான் ஒத்துக்கணும் சார். ஸோ நாங்கள் இந்த தலைமுறையினர் வந்து பார்க்காத தமிழ்நாடு, பார்க்காத ஒரு பொங்கல் திருநாள் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால் உணர முடியுது. ஸோ ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகம் எப்படி இருந்தது, அப்போ வந்து பொங்கல் திருநாள் வந்து எப்படிலாம் கொண்டாடப்பட்டது, என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடைபெறும்னு சொல்ல முடியுங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் பொங்கலை பார்க்காத ஒரு தமிழச்சியாக உங்களை நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் என் அம்மாவை பார்த்தால் தாய்மொழியை பார்க்காத அம்மாவாக இருந்தார்கள். கைநாட்டு அம்மா. தமிழர்களுக்குள்ளாக பல்வேறு காலகட்ட அரசியல் சூழல்களில் தமிழர்கள், ஔவையாரை உங்களுக்கு தெரியும், காக்கை பாடினியார், நச்செல்லையார் என ஏராளமான பெண் புலவர்களை கொண்ட ஒரு தமிழ் வாழ்வியல் மரபுகளில் தமிழில் எழுதவே தெரியாத மக்களாய் நம்முடைய மூத்தவர்களை மாற்றிய ஒரு அரசியல் சூழல். அந்த சூழலில்தான் என் அம்மாவும் கைநாட்டு அம்மாவாக மாற்றப்பட்டாள். அந்த வழியிலிருந்து தான் நான் தமிழ் படிக்க வேண்டும் என்ற உணர்வையே பெற்றேன் என்று இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது நான் எழுதுகிற பாடல்களாக இருந்தாலும் கவிதைகளாக இருந்தாலும் இது படிப்பிலிருந்து வந்ததா என்று நினைத்து பார்க்கிற போது உறுதியாக சொல்வேன், இல்லை இல்லை, படிக்காத என்னுடைய பாமர அம்மாக்கள், அப்பாக்கள், தாத்தாக்கள், பாட்டிகள் அவர்கள் உழைக்கும் போதே அவர்களாகவே சந்தம் சொல்லி அவர்களாகவே தமிழ் செய்த அந்த நாட்டுப்புற பாடல்களும் கலைகளும் தான் என்னை இன்றைக்கு இந்த இடத்தில் உங்கள் முன்னால் கொண்டு வந்து உட்கார வைத்து பொங்கலை பற்றி பேச வைத்திருக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். பொங்கலையும் அப்படித்தான் மறக்கடித்தார்கள், திருக்குறளையும் அப்படித்தான் மறக்கடித்தார்கள். சங்க இலக்கியங்களில் பல இலக்கியங்கள் என்று நமக்கு கிடைக்காமல் போய்விட்டன. இவையும் அப்படித்தான். என் தாயிடமிருந்து எழுத்தாணியை பிடுங்கியதைப் போலதான் தமிழ்நாட்டிலிருந்து பல ஓலைச்சுவடிகளை பிடுங்கிக் கொண்டார்கள். ஆனால் அதிலிருந்து மீள நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல தமிழ் அடையாளத்துக்கு வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் தந்தை பெரியார் என்பவர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தார். அவர்தான் பகவத்கீதை பெரிய நூல் என்றால் திருக்குறள் என்ன சின்ன நூலா, நீங்கள் திருக்குறளை எடுத்து படியுங்கள் என்று திருக்குறளை நமக்கு பெரிதுபடுத்தி கொடுத்தார். அப்படித்தான் தீபாவளி தான்
தமிழனுடைய அடையாளமா? இல்லை, பொங்கல் தான் உங்கள் அடையாளம் என்று அந்த பொங்கல் என்ற தமிழர் திருநாளை நம்மிடம் மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தவர் அவர்தான். அத்தகைய காலச்சூழலில் தான் நான் என்னுடைய சின்னஞ்சிறிய கிராமத்தில் விளைந்தேன். அந்த விளைகிற பொழுது நாங்கள் வாழ்த்து அட்டைகள், நானே கைப்பட பொங்கல் வாழ்த்துக்களை வரைந்து வரைந்து எழுதி எழுதி நான் என்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைப்பேன். அவ்வளவு பொங்கல் வாழ்த்துக்கள் அன்றைக்கு வரும் என்னுடைய இளைய நாட்களில். அந்த பொங்கல் எப்போது வரும் வரும் என்று நாங்கள் அந்த நினைத்து பார்க்கிற நேரத்திலேயே நாங்கள் அந்த பொங்கலுக்கு முன்னதான மார்கழி மாதத்தைய அந்த நிலா வெளிச்சத்தில் பெண்கள் எல்லாம் விடிய விடிய கும்மி அடிப்பார்கள். நாங்கள் சடுகுடு விளையாடுவோம். அது எதற்காக என்றால், அந்த நான் சொன்னேன் அல்லவா, காணும் பொங்கல் என்று நாங்கள் விளையாட வேண்டும் என்று, அதற்காகவே நாங்கள் பயிற்சி எடுப்போம். ஒரு மாதம் நாங்கள் சடுகுடு விளையாடுகிறோம் என்றால், அந்த சடுகுடு விளையாடுகிற போது அந்த இரவில் அந்த விளையாட்டு முடிகிற போது ஆடுகிற அத்தனை பேருக்கும் எப்படியும் இந்த முட்டியில் சதை பீய்ந்து அந்த காயம்பட்டு ரத்தம் ஒழுகத்தான் நாங்கள் புறப்படுவோம். உடனே அப்படியே போய் படுக்க மாட்டோம். எங்களுடைய ஆற்றங்கரையில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள். எனவே அந்த நிலா வெளிச்சத்திலும் நாங்கள் போய் கல்லாம்பத்தி மடு என்ற ஒரு மடு, அதில் போய் தொபுக்கடீர் என்று குதிப்போம். குதித்து நீச்சல் அடித்து எங்களுடைய வியர்வையெல்லாம் கழுவிவிட்ட பிறகு எங்கள் முட்டியில் காயம் ஏற்பட்டதல்லவா, சதைகள் எல்லாம் கிழிந்திருக்கும் அல்லவா, அவைகளுக்கெல்லாம் எங்களுக்கு மருத்துவர்கள் யார் தெரியுமா? அந்த கல்லாம்பத்தி மடுவில் நீந்தி கொண்டிருந்த கெண்டை மீன்கள் தான். அந்த மீன்கள் எல்லாம் எங்கள் காயங்களில் கொத்தி 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 அந்த சதைகளை விழுங்கி விடுவார்கள். ஒரு நாள் 2 நாளில் அவையெல்லாம் வடுவாகிவிடும் காயங்கள். அதன் பிறகு மறுபடியும் நாங்கள் விளையாடத் தொடங்குவோம், கரிநாளுக்கு தயாராகும். ஆனால் அந்த மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் ஆவாரம்பூ பறிக்கப் போக வேண்டும். அதை போலவே பூலைப்பூ என்ற காப்பு கட்டி பூ ஒன்று இருக்கிறது, அதை பறிக்கப் போக வேண்டும். எனவே ஊரில் ஒவ்வொரு வீட்டிலும் 20 மாடுகள் 30 மாடுகள் என்று வளர்க்கின்ற அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். எனவே நாங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் 30 பேர் என்று நாங்கள் புறப்படுவோம். பெரிய வாய்க்கால், சின்ன வாய்க்கால், அப்புறம் ஆற்றங்கரை என்று தேடி போய் இந்த ஆவாரம்பூக்களை எல்லாம் பறிப்போம். அதற்கடுத்து அந்த காப்பு கட்டி பூவையும் பறிப்போம். இவற்றையெல்லாம் அப்படியே சுமையாக சுமந்து கொண்டு வந்து அந்த ஊரின் எல்லைக்குள் வருகிற போது அவற்றையெல்லாம் பொதுவாக வைப்போம். வைத்து விட்ட பிறகு ஒவ்வொருவராக, உங்கள் வீட்டில் எத்தனை மாடுகள் இருக்கின்றன, உங்கள் வீட்டில் எத்தனை ஆடுகள் இருக்கின்றன என்று மொத்தமாக நாங்கள் பறித்து கொண்டு வந்தவர்கள் அவரவர்கள் வீட்டிற்கே எவ்வளவு தேவையோ அப்படி பங்கு பிரித்து கொண்டு, அதாவது ஊரே ஒரு பொதுத்தன்மையில் எங்களை அந்த பொது உடைமை சிந்தனை என்பதை ஆவாரம்பூவிலும் அந்த காப்பு கட்டி பூவிலும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை அது. எனவே பொங்கல் என்பது தமிழருடைய மிக உன்னதமான அடையாள விழா. அது மதங்களை கடந்தது, சாதிகளை கடந்தது. எனவே தமிழனை தமிழனாக மாற்றுகிற ஒரு மிகச்சிறந்த விழா என்பதே பொங்கல் விழா தான். ஐயா, நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் பொதுவாக பொங்கலில் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்காக ஒரு தனி பொங்கல் இருக்குது, அண்ட் மாடுகளுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் மாடுகளுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம், அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயம் தொன்று தொட்டு நம்ம நடத்திட்டு வரோம், அதுக்கு உண்டான காரணம், வரலாற்றை பற்றி எங்களுக்கு கூட சொல்லுங்கய்யா. அதாவது கலைகள் எல்லாம் உழைப்பினுடைய போல செய்தலால் வர்றது. போர்கள் என்கிற காலகட்டத்திலிருந்து வளர்த்தெடுக்கப்படுவது விளையாட்டு. இப்போ சடுகுடுன்னு ஒரு விளையாட்டு இருக்குது. அன்னைக்கு என்ன செய்வோம், ஒரு நாடு இன்னொரு நாடு, இந்த வீரர்கள் அந்த வீரர்கள், இந்த மன்னன் அந்த மன்னன், இவர்கள்லாம் போராடி அதில் போரிட்டு பலர் இறக்க, அதன் பிறகு இவன் வெற்றி பெற்றான் அவன் தோல்வி பெற்றான் என்று சொல்லுகிற அந்த போர்க்கள மரபு நம்முடைய மன்னர் காலத்து மரபு. ஆனால் அந்த மன்னர் காலத்து மரபிலிருந்து ஒரு கலை வடிவமாக அதை மாற்றி யாரும் இறக்காத அளவிற்கு அதை ஒரு கலையாக மாற்றுகிற மரபு மனித பண்பாட்டின் அடையாளங்கள். விளையாட்டுக்கள் அனைத்துமே போர்களின் போல செய்தல் தான். இவன் ஒரு நாட்டு கொடியை வச்சுப்பான், அவன் ஒரு நாட்டு கொடியை வச்சுப்பான். இவன் விளையாடும்போது அவன் எதிர்ப்பான், அவன் விளையாடும்போது அவன் நாட்டு கொடியை தூக்கி அவன் உற்சாகப்படுத்துவான். பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர் விளையாடுறாங்கன்னா அவன் வருகிற பொழுது அந்த நடுக்கோட்டை தொட்டு கும்பிடுவது என்பது அது தன்னுடைய நாட்டின் எல்லைக்கோடு என்ற தன்னுடைய தாய் நாட்டின் மீது பற்றோடு அதை கும்பிடுகிறான். கும்பிட்டு விட்டு உன்னுடைய நாட்டின் இறையாண்மைக்குள்ளாக, உன்னுடைய நாட்டுக்குள்ளாக நீ உன்னுடைய ஆளுமைகளை, உன்னுடைய பண்பாடு கலாச்சாரங்களை வைத்துக்கொண்டு நீ வாழ்ந்துகொள், ஆண்டுகொள். ஆனால் அதை விட்டுவிட்டு நம் இருவருக்குமான எல்லைக்கோட்டை தாண்டி என் நாட்டிற்குள் நீ ஆக்கிரமிக்க உள்ளே வந்தால்
உன்னுடைய மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த எல்லைக்கோட்டை தொடுவதற்கு நான் விடமாட்டேன், என் தாய்நாட்டின் மீது நான் அவ்வளவு பற்று வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தாய்நாட்டு பற்றை உணர்த்துகிற ஒரு போரின் கலையாக மாற்றிய வடிவம்தான் சடுகுடு என்கிற விளையாட்டு. அதான் அதோட அர்த்தம். ஆமாம், அடிப்படை. அதை போலத்தான் ஏறு தழுவுதல் என்பதுதான் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்று சொல்லுகிறீர்கள். நாம் எங்கிருந்து வந்தோம்? மலையிலிருந்து வந்தோம். மலையில் இருக்கிற போது நாம் கிழங்குகளை உண்டு வாழ்ந்தோம், கீரைகளை உண்டு வாழ்ந்தோம். அதன் பிறகு விலங்குகளை வேட்டையாடி வாழ்ந்தோம். மெல்ல வருகிற போது என்ன சொன்னேன்? முல்லை நிலத்துக்கு வருகிற போது விலங்குகளை வேட்டையாடியவன் விலங்குகளை வளர்த்து பழகுகிற நாகரிக வடிவத்துக்கு வருகிறான். அதில் நமக்கு கிடைத்தது நாய்கள். அது வேட்டை காலத்திலேயே நம்மோடு பழக சம்மதித்து விட்டது. அதற்கடுத்து மேய்ச்சல் நில வாழ்க்கையில் நமக்கு மாடுகளும் ஆடுகளும் தான். அப்பொழுது அவற்றை எப்படி காடுகளில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன? அவற்றை எப்படி பிடிப்பது, எப்படி அடக்குவது, எப்படி பழக்குவது? எனவே பறையை வைத்து கொண்டு சில தமிழர்கள் ஒரு இடத்திலிருந்து விரட்ட, 2 மரங்களுக்கு இடையில் வாடிவாசல் போல் அந்த திறப்பு வழியை வைத்துக்கொண்டு இங்கே ஏராளமான தமிழர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அந்த மாடுகளை அவர்கள் அங்கே போய் விரட்ட, காட்டு மாடுகளை விரட்ட, அவை அந்த வாடிவாசல் வழியாக வெளியேற, அப்பொழுது இவர்கள் அதை பிடித்து, எவ்வளவு மாடுகளை ஒருவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டி வைக்கிறானோ அவன்தான் அன்னைக்கு செல்வந்தன். திருவள்ளுவரே சொல்கிறார், மாடு என்றால் செல்வம் என்று. அன்றைக்கு ஒரு குடும்பத்தில் எத்தனை மாடுகள் இருக்கின்றனவோ அவ்வளவுக்கு தான் அவன் பெரிய செல்வந்தன் என்ற பொருள். எனவே அந்த மாடுகளை அப்படி ஏறு தழுவுதலாக கட்டி வைத்து அதன் பிறகு அதை பழக்கி, இப்பொழுது யானையை பழக்குகிறார்கள் அல்லவா? மரங்களை சுமக்க, கோயில்களில் வழிபாடு செய்ய, மனிதனிடம் வந்து பிச்சை எடுக்க பழக்குகிறார்கள் அல்லவா? அதை போலத்தான் இந்த மாடுகளையும் அன்றைக்கு ஏறு தழுவுதல் என்ற தளத்தில் வேளாண்மைக்கு முதலில் கொத்துக்காடு தான் இருந்தது. அதன் பிறகுதான் உழவுக்காடு என்று வந்தது. அந்த உழவுக்காட்டுக்கு தனக்கு மாடுகள் துணை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாடுகளை அடக்கி பிடித்து வளர்த்து பழக்கி அதை உழவு மாடுகளாக மாற்றினார்கள். இன்றைக்கு அந்த ஏறு தழுவுதலை வேண்டாம் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அது வதை என்று தானே நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, உங்களுடைய மனித நேயத்திற்கு, உங்களுடைய விலங்குகளின் மீதான அன்புக்கு நான் கட்டுப்படுகிறேன். அது எங்கிருந்து கொண்டு வந்தோம்? காட்டிலிருந்து. அங்கே தானே அவை மேய்ந்து கொண்டிருந்தன. வாருங்கள், இப்பொழுது நமக்கு என்ன உழுகருவி என்கிற டிராக்டர் வந்து விட்டது அல்லவா? எல்லா மாடுகளையும், பசு மாடுகளாக இருந்தாலும் காளை மாடுகளாக இருந்தாலும், இனி உங்களை நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், உங்களை கொண்டு போய் நீங்கள் இருந்த இடத்திலேயே விட்டு விடுகிறோம் என்று விட்டு விடுவதற்கு இவர்கள் தயாராக இருந்தால் இந்த ஏறு தழுவுதல் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு நியாயம் இருக்கிறது. மலைகளில் எவனும் வீடு கட்டி இருக்கக்கூடாது. அந்த மலைகளில் இருந்த பழங்குடி மக்கள் மட்டுமே அங்கே இருக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் பட்டா போட்ட நிலமாக இருந்தாலும் விட்டுவிட்டு, யானைகளே இது உங்களுடைய வீடு, பறவைகளே இது உங்களுடைய வீடு, மாடுகளே இது உங்களுடைய காடு, ஆடுகளே இது நீங்கள் வாழ்ந்த உங்கள் மண், எனவே இதை நாங்கள் ஆக்கிரமிக்க மாட்டோம் என்று நாம் அனைவரும் இந்த காளைகளையும் இந்த பசுக்களையும் கொண்டு போய் அந்த பூர்வீக அவர்களுடைய மண்ணில் அவர்களுடைய இடத்தில் விட்டுவிடுவதற்கு தயாராக இருந்தால் இப்படி பேசுவதில் ஏதாவது நியாயமாக இருக்கும். மாடுகளை வதைக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழர்களுக்கு கிடையாது. தான் வளர்த்த ஒரு ஆடு, தான் வளர்த்த ஒரு மாடு இறந்து விட்டால், தற்செயலாக நோய் வந்து இறந்து விட்டால், அதற்காக ஒப்பாரி வைக்க 1000 ஒப்பாரிகளை வைத்திருந்தவர்கள் எங்களுடைய வேளாண்மை தமிழர்கள். எனவே அவர்கள் இன்றைக்கு எதற்காக போராடுகிறார்கள்? தங்களுடைய இன அடையாளத்தில் மிச்சப்பட்டிருப்பது ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு என்கிற அந்த கலைதான். அந்த கலைக்குள்ளாக இந்த இலக்கணங்களை வைத்துக்கொள்வோம். மனிதர்களுக்கும் பாதிப்பு வராமல், மாடுகளுக்கும் காயம்படாமல் அதை ஒரு விளையாட்டாக மாற்றுவோம். போர்களை எப்படி சடுகுடு என்ற கலையாக மாற்றினமோ அப்படி ஏறு தழுவுதல் என்பதையும் யாருக்கும் இடையூறு இல்லாத, யாருக்கும் வலி தராத ஒரு விளையாட்டாக அதற்குரிய புதிய இலக்கணங்களை வடிவமைத்து கொண்டு அந்த கலைகளை அந்த மக்கள் விரும்புகிறவரை விளையாட வைப்பது தான் ஒரு அரசாங்கத்திற்கும் சட்டத்திற்கும் அழகை தவிர, ஒரு இன அடையாளத்தை இதன் மூலமாக நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லுவதும், 2016 தேர்தல் வருகிறது, அதற்காக நாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த விளையாட்டை நாங்கள் மீட்டுக் கொடுத்தோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பிச்சை கேட்பதற்காகவும் என்னுடைய தமிழ் அடையாளத்தை பயன்படுத்துவதை நான் விரும்ப மாட்டேன். சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவாய் என்று.
வெல்கம் பேக் அகெயின். காலை வேளையில் பொங்கல் திருநாளில் ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் வந்து ஐயாவுடைய திரைப்பட பாடல்கள் அது வந்து அமைஞ்ச விதம், அதோட சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். அதை பற்றி தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா, நீங்கள் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இணை இயக்குனராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறைச்சாலை படத்தில் உரையாடல் மற்றும் பாடல்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சோன்னே நீங்கள் ஒரு பாடல் ஆசிரியராக மாறினீங்க. அப்புறம் நடந்த உங்களோட திரைத்துறை அனுபவங்கள்லாம் என் கூட பகிர்ந்துக்கோங்க ஐயா. இல்லை, நான் முதல்ல வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் படித்த மாணவன், முதுகலை தமிழ் படித்தேன். வாசுபமாணிக்கம், தண்டபாணி தேசிகர், வெள்ளைவரணர் போன்ற பெரும் பேராசிரியரிடம் தமிழ் படித்தவன். நான் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையில் கோயில்களை பற்றி, கல்வெட்டுகளை பற்றி, ஓலைச்சுவடிகளை பற்றி படிப்பதற்காகத்தான் சென்னைக்கு வந்தேன். அங்கே வந்த சூழலில் எனக்கு தசரதன் என்ற நடிகராகவும் இயக்குநராகவும் இருந்த என்னுடைய நண்பன், பாடலாசிரியர் பூவை செங்குட்டுவன், புலமை பித்தன் போன்றவர்கள் எனக்கு நட்பானார்கள். அதற்கடுத்து பாக்யராஜுடைய தொடர்பு கிடைத்தது. அவர்தான் என்னை திரைப்படத்துறைக்கு வாருங்கள் என்று அழைத்தவர். அவரிடம் ஒரு 4-5 படங்களுக்கு உரையாடல் உதவியாளராக இருந்தேன். அதற்கடுத்து இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களிடம் ஒரு 7 திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினேன். வீடு, சந்தியாராகம் போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்கன. அதற்கடுத்து தான் பாரதி ராஜாவிடம் பணியாற்றினேன். ஒரு 5 திரைப்படங்கள் அவரிடம் பணியாற்றினேன். என்னுடைய நோக்கம் திரைப்படத்தை இயக்குவதாகத்தான் இருந்தது. உள்ளேனேயா என்ற ஒரு திரைப்படத்தை இயக்குவதாக நான் முயற்சி செய்தேன். அந்த சூழலில் எனக்கு கதாநாயகி தேடுவது சிரமமாக இருந்ததால் தானு அண்ணன் அவர்கள் சிறைச்சாலை திரைப்படத்தில் உரையாடல் பாடல்கள் அறிவுமதி என்று போடப்போகிறேன், என்ன சொல்கிறாய் என்று கேட்டார்கள். என் மீது அவர் வைத்த நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொண்டு அதற்கு உழைத்தேன். ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தால் என்ன பெயர் கிடைக்குமோ அந்த பெயரை ஒரு மொழிமாற்ற படமாக காலாபாணி என்று இந்தியிலும் தெலுங்கிலும் மலையாளத்திலும் வெளிவந்த பிரியதர்ஷன் அவர்களுடைய அந்த திரைப்படத்தை நான் தமிழில் உரையாடல் பாடல்கள் எழுதினேன். அதில் இசைஞானியினுடைய அந்த இனித்த மெட்டுக்கள், செம்பூவே செம்பூவே, முத்தத்தாலே பெண்ணே, சேலை நெய்வேன் கண்ணே, நாணத்தால் ஒரு ஆடை சூடிக்கொள்வேன் நானே என்ற பாடல், சுட்டும் சுடர்விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி, கத்தும் கடலலை தாண்டி வந்தும் தீண்டது உன்னாவி, மன்னன் கூரை சேலை, இது தாய் பிறந்த தேசம் போன்ற அந்த இசைஞானியினுடைய அந்த இனித்த மெட்டுகள் தான் உலகத் தமிழர்களிடம் என்னை மிக நெருக்கமாக கொண்டு வந்து சேர்த்தன. நான் இந்த திரைப்பட பாடலுக்குள்ளாக வருகிற பொழுதே ஒரு உள்ளுக்குள்ளாக ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு தான் வந்தேன். ஆங்கில சொற்கள் கலக்காமல் தான் எழுத வேண்டும் என்ற அந்த உறுதியோடு தான் வந்தேன். ஏறக்குறைய ஒரு 250 பாடல்கள் தான் எழுதியிருப்பேன். அதிலே 1-2 பாடல்களில் ஆங்கில சொற்கள் வந்திருக்கும். ஆனால் அவை வந்து இசையமைப்பாளர்களோ அல்லது இயக்குநர்களோ பயன்படுத்தியிருப்பார்களே தவிர நான் ஒரு சொல்லை கூட பயன்படுத்தியதில்லை. அப்படி ஆங்கில சொற்கள் கலந்து வருகிற மெட்டுக்கள் வருமானால் அதை நான் எழுத மாட்டேன் என்று மறுத்திருக்கிறேன். அதை போலவே நான் என்னுடைய கொள்கையின் அடிப்படையில் பகுத்தறிவு கொள்கையை சார்ந்தவன் நான். எனவே ஆன்மீக கருத்துக்கள் வருகிற அந்த சூழல் வந்தாலும் நான் மறுத்திருக்கிறேன். அப்படி நான் வந்த பாடல்களெல்லாம் எழுதியிருந்தால் பொருளாதாரத்திலும் வெற்றி பெற்றிருப்பேன். ஒரு 2000-3000 பாடல்களை எழுதியிருப்பேன். ஆனால் நான் 250 பாடல்களோடு நிற்கிறேன் என்றால் அது நான் எடுத்துக்கொண்ட அந்த உள் சத்தியத்தின் அடித்தளத்தில் தான். எனக்கு வருமானம் போனாலும் பரவாயில்லை, தமிழ் மானம் போய்விடக்கூடாது என்ற அந்த ஒரு தமிழ் மாணவனுடைய அந்த உள் உணர்வு தான் என்னை பாடலாசிரியன் என்று என்னை சொல்ல வைப்பது. எது என்னுடைய பாடல் அல்ல, அந்த பாடலை எழுத வைக்கிற என் தாய்மொழி தமிழ். அந்த தாய்மொழி தமிழில் நான் பிற சொற்களை கலந்துதான் எழுதி ஒரு பெயர் வாங்க வேண்டும் என்றால் அந்த புகழ் என் தாயின் முகத்தில் நான் ஏதோ தேவையற்றதை பூசி அழகு பார்ப்பதாக, அசிங்கப்படுத்துவதாக பொருள். எனவே நான் ஒரு குவளை பாலில் நான் ஒரு சொட்டு நஞ்சை கலந்தாலும் அது ஒரு குழந்தைக்கு மரணத்தை கொடுப்பது. ஆனால் ஒரு பாடலில், என் தாய்மொழி பாடலில், என் தமிழ் பாடலில் நான் ஒரு பிறமொழி சொல்லை கலக்கிறேன் என்றால், குறிப்பாக ஆங்கிலத்தை கலக்கிறேன் என்றால் அது என் தாய்க்கு நஞ்சு ஊட்டுவதாக பொருள். அந்த தாய்க்கு நஞ்சு ஊட்டுகிற காரியத்தை எந்த காலத்திலும் நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதிதான் என்னுடைய இந்த திரை இசை பாடல்களுக்குள்ளாக நான் இன்று வரையில் நடைமுறையாக அதை கவனித்து வருகிறேன். இன்றைக்கு பாடல்கள் எப்படி இருக்கின்றன என்று கேட்கிறீர்கள். என்றைக்கும் இருப்பதைப் போலத்தான் இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு என்னுடைய அம்மாக்கள் கைநாட்டு அம்மாக்களாக இருந்தார்கள். ஆனால் தூய தமிழில் பேசி கொண்டிருந்தார்கள்.
இன்றைக்கு உங்களைப் போன்ற பிள்ளைகள் பட்டம் பெற்று விட்டீர்கள். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சில், நீங்கள் இப்பொழுது கேட்கிற கேள்விகளில் கூட ஆங்கிலம் கலக்காமல் உங்களால் கேட்க முடியவில்லை. நம்முடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு செல்லம்மா, கண்ணம்மா, மருதாயி, முல்லை, மருதம், நெய்தல் என்று அமெரிக்காவிலே போய் பார்க்கிறேன், ஒரு குழந்தைக்கு என்ன பெயர் என்று கேட்கிறேன், நெல்லி என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டிலே நெல்லி என்ற பெயர் வைத்த ஒரு குழந்தையை உங்களால் காட்ட முடியுமா? கதிர், கவின் புறநானூற்று மாநாடு நடத்தி அதில் புறநானூற்று பாடல்களை திரையிலே போட்டு ஒரு 50 தமிழ் குழந்தைகள், ஆங்கிலத்தில் படிக்கிற அமெரிக்காவில் படிக்கிற குழந்தை, இந்த புறநானூற்றில் விடுபட்ட வரிகளை எத்தனை குழந்தைகள் சொல்லுவீர்கள் என்றால் 49 குழந்தைகள் கை தூக்குகின்றன, நாங்கள் சொல்லுகிறோம் என்று. இங்கே புறநானூறு என்றால் என்னவென்று தெரியுமா? இங்கே இருக்கிற தொடக்க பள்ளிகளில் ஒரு சாதாரணமாக பேசுகிற இடைவேளைகளில் வகுப்புகளுக்குள்ளாக ஒரு தமிழை உச்சரித்து விட்டால் தண்டனை கட்டுகிற, அபராதம் கட்டுகிற ஒரு பள்ளிக்கூடங்களில் நம் பிள்ளைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். ரெயின் ரெயின் கோயவே, மழையே மழையே போ போ என்று ஒரு வெப்ப நாட்டில் நம் குழந்தைகளுக்கு பாடத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருந்தும், அமெரிக்காவிற்கு பொருந்தும், கனடாவிற்கு பொருந்தும். தமிழ்நாட்டுக்கு எப்படி பொருந்தும்? இங்கே என்ன சொல்லுவார்கள்? மழை வருது நெல்லை அள்ளுங்க, முக்காப்படி நெல்லை குத்தி முறுக்கு சுடுங்க, ஏறு ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வையுங்க. அதாவது ஒரு குழந்தை பாடலில் கூட உழைப்பை மதிப்பவனை மதி, உழைப்பை மதிக்காதவனை மதிக்காதே என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனால் இன்றைக்கு ஆங்கில வழியில் நம் குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்துவிட்டு, நீங்களெல்லாம் ஆங்கிலம் கலந்து பேசி கொண்டிருந்து விட்டு, பாடலாசிரியர்களை மட்டும் நீங்கள் ஆங்கிலம் கலக்காமல் எழுதுங்கள், இவ்வளவு எழுதலாமா இப்படி என்று கேட்பது எப்படி நியாயமாகும்? அல்லது ஊடகங்களில் நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே ஆங்கிலம் கலக்காமல் பேசுகிற அந்த உங்களை போன்றவர்களை பயன்படுத்த இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? தூய தமிழ்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று உங்களை சொல்ல வைக்க இன்றைக்கு வாழ்க்கை சூழல் இருக்கிறதா? பாடலாசிரியர்களை மட்டுமே குற்றம் சொல்லாதீர்கள். நாம் அனைவருமே திருந்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். ஒரு தாய்மொழியின் அந்த மையப்புள்ளியில் ஒரு தாய், தமிழ்த்தாய் என்ற தளத்தில் ஊடக முதலாளிகளும் சரி, ஊடகத்தில் பணியாற்றுகிற நீங்களும் சரி, திரைப்படத்தில் பணியாற்றுகிற இயக்குநர்களும் சரி, பாடலாசிரியர்களாகிய நாங்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அதுவும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். வகுப்பறைகளிலே நீங்கள் தமிழிலே பாடம் நடத்த வேண்டுமானால் பிற மொழிச்சொற்களை கலக்காமல் பாடம் நடத்த வேண்டும். ஆங்கிலத்திலே நடத்துகிற போது நீங்கள் முழுமையான ஆங்கில இலக்கணத்தோடு நடத்த வேண்டும். தமிழிலே நடத்துகிற போது தமிழிலே நடத்த வேண்டும். கன்னடத்தில், மலையாளத்தில் என்றால் அந்த மொழியில். அதுதான் உலகத்தினுடைய அழகாக இருக்கும். இந்தியாவினுடைய அழகே பன்முகத்தன்மை தான். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மொழி, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உடை. எனவே அந்த தளங்களில் நாம் அந்த வட்டார அழகுகளை, தாய்மொழிகளை பாதுகாத்தோமையானால் உலகத்திலேயே மிகச்சிறந்த நாடாக நம் நாடு இருக்கும். நிச்சயமா நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நாங்க நிச்சயமா ஏத்துக்கிறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா வகுப்பறைகள்ல ஆங்கிலத்துல தான் பேசணும், தமிழ்ல பேசினா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டுற மாதிரியான ஒரு 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 சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பாருங்க, நான் பேசும்பொழுதே ஆங்கில வார்த்தை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வளர்ந்ததாரோ என்னவோ, நாங்க எல்லாம் ஆங்கிலத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மைதான். முடிந்தவரை பாத்தீங்கன்னா நாமளும் தமிழ்ல, தூய தமிழ்ல பேசுறதுக்கு இன்னில இருந்தாவது முயற்சி செய்யலாம் இல்லையா? சரியா சொன்னீங்க. முயற்சி செய்யறது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளும் இதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு நாள்ல நம்ம முழுசா ஆங்கிலம் கலக்காம முற்றிலுமா தமிழ்ல பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதாவது நானே கவிதை எழுதியிருக்கேன். எத்தனை மொழியும் கற்றுக்கொள், நம் இனத்தமிழ் முதலாய் பெற்றுக்கொள். முதல்ல தாய்மொழியில தான் நம்ம அந்த மூளைப்படி மிக இயல்பாக அறிவுகளை உள்வாங்கக்கூடிய ஒரு அழகு. அது தமிழுக்கு மட்டும் இல்லை, கன்னடத்துக்கும் உண்டு, மலையாளத்திற்கும் உண்டு, ஆங்கிலத்திற்கும் உண்டு, பிரெஞ்சுக்கும் உண்டு. லண்டனுக்கும் பிரான்ஸுக்கும் எவ்வளோ தூரம்? 2 மணி நேரம் கூட இல்லை. ஆனால் அவர்கள் இன்னும் ஆங்கிலம் முன்னோடு இருக்கட்டும், பிரெஞ்சு என்னுடைய தாய்மொழி என்று சொல்கிற அந்த தாய்மொழி பற்று இருக்கிறது. அதே போலவே ஒருவன் சொன்னான், என் தாய்மொழி நாளைக்கு இறக்கும் என்றால் நான் இன்றைக்கே இறந்து விடுவேன் என்று சொன்னான். அதே நாட்டில் அவார் மொழியை பற்றிய அந்த தாய்மொழியை பற்றி சொல்லுகிற போது அந்த ஊரிலே திட்டுகிற ஒரு வசவு கூட இப்படி இருக்கிறதாம்.
உன் பிள்ளைக்கு தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் கிடைக்காமல் போகட்டும். அந்த அளவிற்கு, அதாவது தாய்மொழி வெறி கிடையாது, இது ஒரு நெறி. என் தாயை நான் முத்தமிடுவதை யார் குறை சொல்ல முடியும்? நிச்சயமா. அவள் கருப்பாக இருக்கட்டும், அவள் வெள்ளையாக இருக்கட்டும், அவள் ஏழையாக இருக்கட்டும், அவள் புழுதியிலே உழைத்து விட்டு வரட்டும், அந்த புழுதியோடு நான் முத்தம் கொடுக்கிற போது அதிலே கிடைக்கிற அந்த உப்பு இனிப்பு இருக்கிறது, அதைவிட உயர்ந்த இனிப்பு அது. அதுவும் உலகத்தில் எவனுக்கும் கிடைக்காத ஒரு தாய்மொழி எனக்கு கிடைத்திருக்கிறது. ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொன்னான். அதாவது என்னுடைய தாயே சாக கிடந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தன்னுடைய தாயை காப்பாற்றிருக்கானே என்ற ஒரு பழி அந்த மகனுக்கு வந்துவிடக்கூடாது என்ற தளத்தில் ஒரு பண்பாடாக வாழ்ந்த இனம். ஆனால் இன்றைக்கு உலகம் என்ன சொல்லுகிறது? நீ எப்படியாவது பிழைச்சி நீ அந்த இடத்த போய் தொட்டுடு என்கிறது. எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாவது அந்த பதவியை பெற்றுவிடு என்கிறது, அந்த வேலையை பெற்றுவிடு என்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மரபு அப்படி இல்லை. அந்த அடைவதும் லட்சியமாக இருக்க வேண்டும், அந்த பாதையும் லட்சிய பாதையாக இருக்க வேண்டும். இதுதான் தமிழ் மரபு. ஆங்கிலம் கலக்காத தமிழ்ல இனிமேலாவது நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம பதிவு பண்ணிடுறோம். மக்கள் முன்னாடியே அதை நம்ம வந்து சொல்லிடுறோம். தொகுப்பாளர்கள் மட்டுமா? தொகுப்பாளர்கள் நம்ம கிட்ட இருந்து முதல்ல வந்து ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பிக்கணும் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை ஏன்ட்டு. வெல்கம் பேக் அகெயின். காலை வேளையில் எல்லாருமே இந்த பொங்கல் திருநாளில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சியை வருணன் சௌமியா கூட. அண்ட் ஐயா கிட்ட நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு அவரோட நட்பு காலம் பற்றி பேசலாம்னா எப்படி சொல்லுங்க? நிச்சயமா, அதுக்கே வந்து நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். அந்த ஆண் பெண் சமத்துவம் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்டைய காலத்தில் எப்படி இருந்திருக்கு, இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். பொதுவாக வந்து இப்போ நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னேறி இருக்காங்களா இல்லை நிறைய விஷயத்தில் பின்னேறி இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலையா? ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயத்தில் அது ஒரு பாதகமாகவும் அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஊடகமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வகுப்பறையாக இருக்கட்டும், இல்லை நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் பார்க்குற விஷயங்களில் கூட எந்த அளவுக்கு ஆண் பெண் சமத்துவம் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு தோழமை இருந்தால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு சீர்கேடுகளுக்கும் காரணமே ஆண்பால் பெண்பால் என்று பிரித்து வைக்கிற அந்த ஒரு பிற்போக்குத்தன்மை தான். இன்றைக்கு கூட கோயில்களுக்குள்ளாக பெண்கள் இந்த உடைதான் உடுத்தி கொண்டு வர வேண்டும், ஆண்கள் இந்த உடைதான் உடுத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். யாரும் யாருக்கும் உடையின் மீதோ அல்லது முடியின் மீதோ எந்த கருத்தையும் திணிக்கக்கூடாது. ஏன் கோயிலுக்கு போகிற பெண் இந்த உடையில்தான் போக வேண்டும் அல்லது இந்த உடையில்தான் போக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதற்குள்ளாக வருகிற உளவியல் சிக்கல்களை யாருமே பார்ப்பதில்லை. அப்படி பார்த்தால் இந்த பெண்கள் இப்பொழுது கேட்கலாம், சரி ஆண் கடவுளுடைய கோயில்களில் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா எல்லாமே சிற்பங்கள் தானே. சிற்பங்களில் எப்படி செதுக்கியிருக்காங்க? நம்ம தானே அதில் உடை கட்டி மறைக்கிறோம். அப்போ ஆண் தெய்வங்களை நீங்கள் தொட்டு கழுவுங்கள், பெண் தெய்வங்களை நீங்கள் எப்படி தொடுவீர்கள் ஆண்கள்? எனவே ஆண்கள் வந்து ஆண் கடவுள்களுக்கு வழிபாடு செய்யுங்கள், பெண் கடவுள்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்கிறோம் என்று பெண்கள் வந்து குரல் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த சூழ்நிலை எங்கள் ஊர்களில் இல்லை. சின்னஞ்சிறிய வயதில் நான் பார்க்கிற பொழுது, புஞ்சைக்காட்டில் பிறந்தவன் நான். நாங்கள் ஆண் குளியல் துறை பெண் குளியல் துறை என்று எங்களுக்கு குளியல் துறை கிடையாது. நாங்கள் கொல்லைக்காட்டுக்கு காவல் காக்க போனோம் என்றால் நாங்கள் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து கொண்டு தான் காவல் காப்போம். சோளம் முற்றுகிற பருவத்தில் அதை ஒடித்து வைத்து எங்கள் தோழிகள் தான் தங்களுடைய தாவணியினுடைய அந்த துணியில் வைத்து தட்டி எங்களுக்கு கொடுப்பார்கள், அவர்களும் சாப்பிடுவார்கள். நாங்கள் அங்கே ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் தான் பழகினோம். அதற்கடுத்து பள்ளிக்கூடங்களுக்கு வருகிறோம். இது ஆண்கள் பள்ளிக்கூடம் என்கிறார்கள், இது பெண்கள் பள்ளிக்கூடம் என்கிறார்கள், இது ஆண்கள் கல்லூரி என்கிறார்கள், இது பெண்கள் கல்லூரி என்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பழகுகிற அந்த வாழ்க்கையை மிக இயல்பாக புஞ்சைக்காட்டு வாழ்க்கையில் உழைக்கிற ஆண்களும் பெண்களும் கரும்பு வெட்டுகிற வயலில் ஒன்றாகத்தானே கரும்பு வெட்டுகிறார்கள், வீடு கட்டுகிற இடத்தில் ஒன்றாகத்தானே வீடு கட்டுகிறார்கள். அவர்களெல்லாம் வந்து ஆண் பெண் பாலில் எந்த முரண்பாடும் இல்லாமல் அவ்வளோ இயல்பாக அவ்வளோ நட்பாக வாழுகிற சூழ்நிலையில் ஒரு கல்வி அறிவு பெறுகிற ஒரு மனித அழகு விழுமியம் பெறக்கூடிய அந்த பருவத்தில் இந்த பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் பிரித்து வைத்து பெண்ணை பார்த்தால் இவனுக்கு ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பதை வைப்பது போலவும், ஆண்களை பார்த்தால் பெண்களுக்கு ஒரு ஏக்கத்தோடு பார்க்க வைப்பது போலவும் இந்த கிழித்து போட்ட சமூகத்தை தான் நாம் கிழித்து போட வேண்டுமே தவிர
இந்த ஆண்கள் பெண்கள் என்று இணைந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய அழகை இனி ஆண்கள் கல்லூரியில் என்று தனியாக இருக்கக்கூடாது, பெண்கள் கல்லூரி என்று தனியாக இருக்கக்கூடாது, ஆண் பள்ளி பெண் பள்ளி என்றும் பிரித்து வைக்கிறது மிகப்பெரிய அவமானம். இந்த 2016க்கு மிகப்பெரிய வாழ்வியல் அவமானம் என்று நான் கருதுகிறேன். அது மிகப்பெரிய தவறாக நான் பார்க்கிறேன். அந்த தளத்தில் தான் நான் நட்பு காலம் என்று எழுதினேன். பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள், பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் நண்பர்கள் என்று எழுதினேன். காதலனோடு பேசிக் கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசிக் கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தான். காதலனுக்கு தொடுகிற உரிமை இல்லை, ஆனால் நண்பனுக்கு தொடுகிற உரிமை உண்டு. ஏனென்றால் அவன் 1000 தாய்மைகளோடு தன்னுடைய தோழியினுடைய மானத்தை காப்பாற்ற நினைக்கிற தாய், அவன்தான் நண்பனாக இருக்க முடியும். அந்த தளத்தில் தான் அந்த நட்பு காலத்தை எழுதினேன். இப்பொழுது கூட அதற்கு அடுத்த பருவத்திற்கு வந்துவிட்டேன். ஏறக்குறைய வளர்ந்தவர்களுக்குள்ளும் அந்த நட்பு இருக்க வேண்டும். அந்த நட்பு காலத்திலேயே ஒரு கவிதை எழுதினேன். திருமணத்திற்கு பிறகும் அந்த நட்பு தொடர வேண்டும் என்பதற்காக எழுதினேன். குழந்தை பிறந்த செய்தி கேட்டு ஓடோடி வந்த கணவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான். நண்பனே, நீ என் முகத்தை பார்த்தாய். கணவனுக்கு குழந்தை தன்னை போல் பிறந்திருக்கிறதா, மனைவியை போல் பிறந்திருக்கிறதா என்று தேடுகிற அந்த ஏக்கம்தான். ஆனால் நண்பனுக்கு ரொம்ப வலிச்சுதாம்மா, ரொம்ப துடிச்சு போயிட்டியா என்ற அந்த தாய்மை வலியோடு தன்னுடைய தோழியினுடைய வலியை, அந்த பிரசவ வேதனையை தானும் உள்வாங்கி கொண்டு தாயாகிற தருணத்திற்கு உரியவனாக அந்த நண்பனை நாம் பார்க்க வேண்டிய அந்த கடப்பாட்டில் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் இணைந்து பயணப்பட வேண்டிய, இணைந்து படிக்க வேண்டிய, இணைந்து பணியாற்ற வேண்டிய மிக அழகான ஒரு ஆண் பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய நட்பு காலம் இந்த நூற்றாண்டு தான். இது எங்களுக்கு கிடைக்காத வாழ்வியல் அழகு, அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் அதை நான் மேலும் மேலும் உயர்த்தி பிடிக்க ஆசைப்படுகிறேன். அதுவும் நான் பெரியாரை உள்வாங்கியவன், பாரதியை உள்வாங்கியவன், பாரதிதாசனை உள்வாங்கியவன். அந்த தளத்தில் ஆண்களும் பெண்களும் அந்த உடல்களை தாண்டி தங்களுடைய மனதுகளால் பறக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதனால்தான் நான் எழுதினேன், என்னுடைய மூளையோடு விவாதிக்க ஒரு மூளை வேண்டும். அது ஆணில் இருந்தால் என்ன, பெண்ணில் இருந்தால் என்ன, மூன்றாம் பாலில் இருந்தால் என்ன என்று இப்பொழுது ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயாகியவன் நண்பன் என்றும் எழுதியிருக்கிறேன். எனவே ஆண் பெண் உறவு என்பது ஒரு நட்பின் அழகில் துளிர்க்க வேண்டும். தமிழ் சங்க இலக்கிய மரபிலை கூட காமம், நட்பு, காதல் என்ற 3 சொற்களும் இந்த இல்லற அழகுக்கு பயன்படுத்தி இருக்கிறான். எனவே முதலில் ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் காதலர்களாக, கணவன் மனைவிகளாக அவர்கள் மாற வேண்டும். அந்த இல்லற உறவு தொலைதூரத்திற்கு அந்த நட்பின் அழகுகளோடு இல்லற அழகையும் உயிர் சங்கிலிகளை நீட்டித்து கொடுக்கின்ற அந்த பண்பாட்டு மரபுக்கும் அது பயன்படும். நிச்சயமாக நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் பண்ணி எல்லா பள்ளி கல்லூரிகளையும் போயிட்டு இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இனியவ என்ன நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பொங்கல் திருநாளில் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கேட்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? மேபி மறந்து போன விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து திருப்பி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், புரிஞ்சுக்கலாம். எல்லா கலாச்சார விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே வந்து குறிப்புகள் வந்து நம்மளுடைய சங்ககால நூல்கள்லையும் இலக்கியங்கள்லையும் வந்து இருக்கு. நீங்கள் அதை பற்றி கூட ஒரு தொடர் எழுதியிருந்தீங்க இல்லையா? அதாவது இப்போ ஆண் பெண் நட்பு சொன்னோம் இல்லையா, அதை கூட வந்து இப்போ நான் தங்கத்தமிழ் நீங்கள் கேட்குறீங்க, என்னுடைய சங்க இலக்கிய ஒரு தொடர் ஆனந்த விடலில் எழுதிட்டு இருந்தேன். அது இப்போ ஒரு 100 சங்க இலக்கிய அந்த மிகப்பெரிய தமிழர்களுடைய விழுமியங்களாக ஒரு 100 சங்க இலக்கிய காட்சிகளை வந்து நான் எழுதுகிறேன். அதுக்கு ஓவியர் மருது வந்து அந்த 100 காட்சிகளுக்கும் ஒரு ஓவியம் கொடுக்குறாரு. அந்த இரண்டையும் இணைத்து தங்கத்தமிழ் அப்படின்ட்டு உலக தமிழர்களுக்கு நாங்கள் ஒரு பரிசை ரொம்ப விரைவில் கொடுக்க இருக்கிறோம். காவலுக்கு போயிட்டு வந்த மகளை உட்கார வச்சு கூந்தலை பிரித்து ஒழுங்குபடுத்துகிற அம்மா, இது எல்லா அம்மாக்களும் செய்கிறது தான். அப்படி செய்கிற பொழுது அவள் கூந்தலுக்குள்ளிருந்து ஒரு பூ உதிர்கிறது. அதை பார்த்தோன்னே ஒரு நெருப்பை பார்த்த மாதிரி அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படியே கூந்தலை இது பண்ணிவிட்டு அவள்கிட்ட பேசாமல் போயிடுறா. அவளுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிடுது. என்ன அப்படின்னா,
இது அவள் நிலத்துக்கான பூ இல்லை. இவள் திணைப்பணம் காப்பவள் முல்லை நிலத்து பெண். ஆனால் குறிஞ்சி நிலத்து ஒரு பூ மகளுடைய கூந்தலுக்குள் செருகப்பட்டிருக்கிறது. அது அவள் காதலிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை காட்டி கொடுத்த பூவாக அந்த பூவை வைத்துக்கொண்டே மகள் காதல் வயப்பட்டிருக்கிறாள் என்பது அந்த அம்மாவுக்கு தெரிந்து விட்டது என்பதை சங்க இலக்கியம் சொல்கிறது. அது ஒரு நிலம் மாறினாலே அந்த பூ தன்னுடைய நிலத்தில் மலராது என்று தெரிந்தவுடனேயே அது வேறொரு ஆடவன் தன்னுடைய மகளை விரும்புகிறான் என்பதை தெரிந்து விடுகிறது. அதற்காக அவள் கோபப்படுவதில்லை. இப்போ என்ன செய்வான்னா, நாளையிலேருந்து நீ காவல் காக்க போக வேண்டாம்னு சொல்லிடுவோம். அது அந்த பையனை விரும்பாதே என்று சொல்லுகிற ஒரு தாயினுடைய கொடூரமான மனசு இல்லை. சரி, நீ ஒருத்தன் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டான், உன்னை தொடவும் ஆரம்பிச்சிட்டான், சரி நாளையிலேருந்து நீ போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது அப்படின்னா, அந்த பையன் வரட்டும், தேடி வரட்டும், உங்கள் அப்பாக்கிட்டேயோ உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்டேயோ அவன் பேசி உன்னை அடையட்டும். இவங்க 2 பேரும் கொடுக்கலையா, பரவாயில்ல, நீ அவன் கூப்பிட, நீ உடன்போக்கில் நீ புறப்பட்டு போய் அவனை கூட வாழ்ந்துக்க. இந்த 2க்காகவும் தான் அவன் மறுக்கிறா. மற்றபடி அவன் என்ன சாதி, நீ என்ன சாதி, அவன் என்ன நிலம், நீ என்ன நிலம், அப்படி மறுக்கிற தாய்களையே சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு பொறுப்பான தாயா அது முறையாக அதுதான் ஒரு பொறுப்பான தாயினுடைய அழகு. அதை பற்றி பேச போனால் இன்னும் அதிகமாக பேசலாம். ஆனால் பண்பாட்டு தளத்தில் தமிழர்களுடைய பண்பாடு என்பது நாம் உலகுக்கு கொடுக்கக்கூடிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோமே தவிர அடுத்தவரிடம் கடன் கேட்டு வாழ வேண்டிய பண்பாட்டுக்கானவர்களாக நாம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வரியை மட்டும் சொல்லுகிறேன். மரம் சா மருந்தும் கொள்ளார். என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அந்த மரத்தில் தான் மருந்து இருக்கிறது என்றால் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை மட்டும் பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை மட்டும் பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோயை நீக்கி கொண்டு நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற அந்த சூழல் வருமானால் அந்த சூழலிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை வெட்ட மாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற பண்பாட்டு மரபு தமிழர்களுடைய மரபு. பூக்களை சொல்லுகிற போது கூட அவன் பூக்கள் மலர்ந்தன என்று சொல்ல மாட்டான், வண்டுகள் முட்டி பூக்கள் மலர்ந்தன என்பான். அந்த மகரந்த சேர்க்கைக்கு அவ்வளவு இன்றியமையாமை கொடுத்தவன் தமிழன். ஒரு நெல் வயலில் அறுவடை செய்து கொண்டு போகிறான். அப்பொழுது ஒரு நெய்தல் கொடி படர்ந்து அந்த நெல் வயலின் மீது கிடக்கிறது. இவன் அறுவடை செய்து கொண்டு போகிறவன் அதை ஒரு களையாக கருதி பீத்து கொண்டு தானே போக வேண்டும். அப்படி அல்ல, அதை ஒரு குழந்தையைப் போல எடுத்து பின்னால் வைத்து விட்டு அறுவடை செய்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படின்னா என்ன? அந்த அறுவடைக்கு நெல் வயலுக்கு மகரந்த சேர்க்கைக்கு இந்த நெல் முற்ற வேண்டுமானால் அந்த பூச்சிகள், வண்டுகள், தும்பிகள் அவைகளெல்லாம் அங்கே அந்த செடியை தேடி வரணும், அந்த மகரந்த சேர்க்கைக்கு ஒத்துழைக்கணும். அப்போ தான் அந்த நெல் பயிராகும். அப்போ அந்த அறுவடை முடிந்து விட்ட பிறகு அந்த வண்டுகளெல்லாம் நான் எங்கே போகும்? அப்போ அந்த நெய்தல் கொடி படர்ந்து இருப்பதில் ஒரு 10-15 பூக்கள் அந்த நெய்தல் கொடியில் இருக்கின்றன. இந்த அறுவடை முடிந்த பிறகு அந்த நெய்தல் பூக்கள் தான் இந்த வண்டுகளை பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும். எனவே அந்த நெய்தல் கொடியில் இருக்கிற பூக்களையும் அந்த வண்டுகளுக்காக விட்டுவிட்டு அறுவடை செய்தான் என்ற பண்பாடு நம்முடைய வேளாண் பண்பாடு. இந்த பொங்கல் நாளில் அவருடைய அந்த வேளாண் வாழ்க்கையெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனவே தமிழர்களே, நீங்கள் இந்த தமிழ் பொங்கல் நாளில் உலகத்தின் பண்பாட்டு இனங்களில் நீங்கள் தான் மிகச்சிறந்த பண்பாட்டுக்கு உரியவர்கள் என்பதை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கைகளில் நான் தமிழன் என்பதை நீங்கள் உணர்ந்து எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும். தமிழர்களே, பொங்கல் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி. ஒரு விருந்தினர்கிட்ட, ஒரு சிறப்பிக்க வந்தவர்கிட்ட உட்காந்து ஆலோசனை பண்ண மாதிரியே இல்லை. ஒரு ஆசிரியர்கிட்ட சந்தேகங்களுக்கு உண்டான கேள்வி மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குறப்பவே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு தமிழ் வார்த்தைகள் அதிகமாக பிரயோஜனப்படுத்த முடிஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. நாளைக்கு மறுபடியும் 7 மணிக்கு வேற ஒரு டாபிக்கோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல்.